அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கருணையினால் இன்று யூசுப் சூரா முடிந்து ராஅத் சூரா தொடங்கி 3 சஃபாக்கள் முடிந்திருக்கிறது. இன்று ஓதப்பட்ட அந்த 1.25 ஜுஸ்விலே இன்று நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு சூரா என்றால் அது யூசுப் சூரா தான். ஒவ்வொரு ஆயத்துகளுமே அதிலே நமக்கு படிப்பனையாகவே இருக்கிறது. அல்லாஹ் அந்த சூராவின் கடைசியிலே அதைத்தான் சொல்லி முடிக்கிறான். இந்த சூறாவிலே பல்வேறு படிப்பினைகளை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லியே முடிக்கிறான். உண்மைதான், குர்ஆனிலே உள்ள சூறாக்களிலேயே முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு சூறா. A to Z அனைத்தையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்றால் அது யூசுப் சூரா மட்டும்தான். காரணம், அந்த சூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையோடு அது முழுமையாக ஒத்திருக்கிறது என்கிற காரணத்தால் அல்லாஹ் அதை சொல்லுகிறான். அந்த சூறாவிலே ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னென்னவெல்லாம் சந்தித்தார்களோ அனைத்தையும் நபியே நாயகமே நீங்களும் சந்திப்பீர்கள். அவர்களுக்கு என்னென்னலாம் நிகழ்ந்ததோ அதுவெல்லாம் உங்களுக்கும் நிகழும். உங்களின் மீது அளவு கடந்த பாசத்தை உங்களுடைய தந்தை, உங்களுடைய தந்தையினுடைய தந்தை மிக பாசமாக இருப்பார்கள். உங்கள் மீது காட்டுகின்ற அந்த பாசம் உடன் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பிடிக்காது. உங்கள் மீது காட்டுகின்ற கருணை அருகில் உள்ளவர்களுக்கெல்லாம் பிடிக்காது. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்களது தந்தை காட்டிய பாசம், பிரியம் உடன் பிறந்த சகோதரர்களுக்கே பிடிக்கவில்லை. ஏனென்றால் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரர் பின்யாமீன் இருவரும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 10 நபர்களும் இன்னொரு தாய்க்கு பிறந்தவர்கள். ஆனால் ஒரு தந்தை அப்படி பாகுபாடு பார்க்க மாட்டார்கள். அதுவும் நபியாக இருக்கின்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்கள் சொன்னார்கள், பாரம்பரியத்திலேயே மிகச்சிறந்த பாரம்பரியம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பாரம்பரியம். காரணம், அவரும் நபி, அவர்களது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர்களது தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர்களது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி. இப்படி தொடர்ச்சியாக நபிமார்களின் பாரம்பரியம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமே. எனவே பாரம்பரியங்களில் மிகச் சிறந்த பாரம்பரியம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்தது தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு பிறகு நபியாக வர வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் தந்த நபித்துவத்தை நமது தந்தையும் தந்தைக்கு முன்னாலும் அந்த நபித்துவம் தொடர்ச்சியாகி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் முகத்திலே தெரிகிறது. நெற்றியிலே அந்த நபித்துவத்தினுடைய அந்த ஜொலிப்பு ஜொலிக்கிறது என்பதை அறிந்த ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாசத்தை கொஞ்சம் அதிகமாக, கவனத்தை அதிகமாக அவர்களின் பக்கம் திருப்பினார்கள். அந்த பாசமும் பிரியமும் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை. நாமும் பார்க்கத்தானே செய்கிறோம். நிறைய சகோதரர்கள் இருக்கிற இடத்திலே தாய் தந்தையர்களுக்கு மிக கவனமாக, தாய் தந்தையர்கள் மீது பாசமாக, அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே கவனமாக, அவர்களுடைய அக்கறையிலே இருக்கிற பிள்ளைகளை தாய் தந்தையர்களுக்கு மற்ற பிள்ளைகளை விட கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கத்தான் செய்யும். இந்த மஹப்பத்தை போடுவது அல்லாஹ்வின் வேலை. இதை எவரும் தடுக்கவே முடியாது. உதாரியாக சுற்றுகின்ற ஒரு பையனும் ஒழுங்காக நடக்கின்ற பையனும் ஒன்றாகிவிட முடியுமா? தாய் தந்தை என்றால் உசிரியே விடுகிறான். அப்படிப்பட்ட பிள்ளையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான். அவனும் ஒன்றாகிட முடியுமா? அந்த தாய் தந்தையுடைய துஆவை பெறுதல் என்பது ஒரு தனி விஷயம். அது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது. அவரது சகோதரர் பின்யாமீனுக்கு கிடைத்தது. அந்த பாசத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை உடன் பிறந்த சகோதரர்களால்.
அந்த உடன்பிறந்த சகோதரர்கள் எல்லாம் சதி செய்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? ஒன்று கொண்டு விடலாம் அல்லது எங்காவது தூரமாக கொண்டு போய் விட்டு விடலாம், மீண்டும் வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு ஆக்கி விடலாம். அப்படி என்றால் நமது தந்தையின் சிந்தனை அவரை விட்டும் விலகிவிடும், நம்பக்கம் வந்துவிடும். செஞ்ச குற்றத்துக்காக தௌபா செஞ்சு நாம அல்லாஹ்ட்ட நல்லவனா மாறிடுறான். ஆயத்தே வருது. செய்கின்ற தவிர துணிச்சலா செஞ்சிருவோம், பிறகு நாம மன்னிப்பு கேட்டு சாலிஹீங்களா மாறிடுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கனவு ஒன்றை பார்க்கிறார். அந்த கனவு என்ன? தன் தந்தையிடத்தில் சொல்கிறார்கள், நான் கனவை கண்டேன், அதிலே 11 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் எனக்கு சஜதா செய்வதை போன்று நான் பார்த்தேன். உடனே புரிந்து விட்டது, அந்த 11 சகோதரர்களும் உங்களுக்கு அடிபணிய போகிறார்கள். அந்த சந்திரன் சூரியன் என்கிற போது சூரியனாக தானும் சந்திரனாக தன் மனைவியும். ஏனென்றால் சந்திரன் சூரியனிடமிருந்துதான் ஒளியை பெற்று பிரகாசத்தை வெளிப்படுத்தும். ஒரு மனைவி அப்படித்தான் இருக்க வேண்டும். சூரியனாக தன்னையும் தன்னிடமிருந்து ஒளி பெற்ற மனைவியும் இருவரும் கிரீடமாக அமர்வார்கள். இந்த 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழாக தாழ்வார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். உடனே சொன்னார்கள், இந்த நிகழ்வை உன் சகோதரர்களிடத்தில் சொல்லிவிடாதே, அவர்கள் உடனே இந்த கனவுக்கான விளக்கத்தை தேடி திரிவார்கள். அந்த விளக்கமும் தருவதற்கு ஆட்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் விளக்கம் தந்துவிட்டால் உடனே ஷைத்தான் அவர்களோடு இணைந்து சதி வேலைகளில் ஈடுபடுவார்கள். எனவே சொல்ல வேண்டாம், தடை செய்து விட்டார்கள். உண்மைதான், கனவுகளை நல்ல கனவுகளாக இருந்தால் நமது குருமார்களிடத்திலே, ஷேகுமார்களிடத்திலே, தாய் தந்தர்களிடத்தில் சொல்லலாம். தீய கனவாக இருந்தால் யாரிடத்திலையும் சொல்லக்கூடாது. தீய கனவாக இருந்தால் ஒருவர் கொலை செய்வதை போன்று, தான் கொலை செய்வதை போன்று, தான் கொலை செய்யப்படுவதை போன்று, அல்லது தனக்கு பயங்கரமான ஆபத்துகள் நிகழ்வதை போன்று என்னென்னவோ பார்க்க, யாரிடத்திலும் நீங்கள் சொல்லாத வரை அந்த நிகழ்வு நிகழாது. நீங்கள் வெளிப்படுத்தி விட்டால் நிகழ்ந்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? ரப்பிடத்திலேயே சொல்ல வேண்டும். ஹைரன் தவக்கா ஷர்ரன் தவக்கா ஹைருல் லனா ஷர்ருல் லிஆதாஇனா. நலவாக இருந்தால் நடத்தி கொடுறப்பே, தீமையாக இருந்தால் பாதுகாத்துடுறப்பே. நலவுகள் எல்லாம் எங்களுக்குரியது, தீமைகள் எல்லாம் எங்களின் விரோதிகளுக்குரியது என்று சொல்லிவிடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்று கனவுகளை சொல்லுவதே ஒரு பிழப்பாக ஆகிவிட்டது. கனவு அது ஒரு தனி ஒரு மேட்டராக உட்கார்ந்து நான் பார்த்தேன் ஒரு கனவு சொன்னே அவர் ஒரு கனவை கிரெடிட் பண்றார். இப்ப என்ன செய்யலாம்? நாம ஒரு கனவை சொல்லணும். தான் பார்க்காத கனவுகளை பார்த்ததாக நீங்கள் சொல்லுவீர்களே என்னால் நான் கியாம நாளிலே அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் கோதுமை வித்துகளை போட்டு அதை முடிச்சு போட சொல்லுவான். ஹதீஸ்ல இருக்கு. யாரெல்லாம் கோதுமை வித்துகளை எப்படி முடிச்சு போடுறது? இதை முடியுமா? இது என்ன கயிறா? இது உடனே அல்லாஹ் சொல்லுவான், பார்க்காத கனவுகளை பார்த்ததா சொல்ல முடிச்சா இப்ப முடிச்சு போடு. எனவே எந்த கனவாக இருந்தாலும், இன்று நல்ல கனவுகளாகவே இருந்தாலும் யாரையுமே நம்ப முடியவில்லை. எனவே அந்த கனவுகளையும் கூட ரப்பிடத்திலேயே சொல்ல வேண்டும். நான் இப்படி ஒரு நல்லதொரு கனவை கண்டேன் ரப்பே, அதனுடைய ஹைரை எனக்கு தந்து விடு ரப்பே என்று கேட்க வேண்டும். ஆளாளுக்கு போய் விசாரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் ஒரு கனவு கண்டேன், நான் ஒரு கனவு கண்டேன், எல்லா அசல்குமார்களையும் போய் விசாரிக்க கூடாது. ஆளாளுக்கு வித்தியாசமா சொல்லுவாங்க. அவர் அப்படி சொன்னார், நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. தேவையே இல்லாதது. கனவுகளை மறைத்து வைக்கின்ற வரையிலும் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக கொண்டு போய் கிணத்திலேயே போட்டு விட்டார்கள். போடுகின்ற போது அவரது ஆடையை கலட்டி கொண்டுதான் உள்ளே போட்டார்கள். அதை அவர்களிலே ஒரு நல்லவர் இருந்தார். அந்த 11 நபர்கள்ல கெட்டவர்களிலும் ஒரு நல்லவர் இருப்பார் அல்லவா? அவர் சொன்னார், அவரது பெயர் யஹூதா. அவரிடமிருந்துதான் யகூதிகள் வந்தார்கள். அந்த 11 சகோதரர்களிலே ஒருவர் யஹூதா. அந்த யஹூதா தான் சொன்னார், கொலை செய்ய வேண்டாம்,
அப்படி என்ன இவர் தவறு செய்து விட்டார், எனக்காக நீங்கள் கொலை செய்ய நினைக்கிறீர்கள், ஒரு கிணற்றுக்குள்ளே போட்டு விடுங்கள், வழிபோக்கர்கள் யாராவது வந்து எடுத்து செல்லட்டும். அதே போன்று கிணத்திலே போடப்பட்டது. அந்த கிணத்திலே போடுவதற்கு முன்பாக சட்டையெல்லாம் கலட்டிவிட்டு வெறுமேலாக போட்டார்கள். காரணம், அந்த சட்டையிலே ஒரு ஓநாயை அடித்து இரத்தத்தை தடவி ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக. இந்த எண்ணம் இங்கிருந்து வந்தது அவர்களுக்கு. ஓநாயை அடித்து இரத்தத்தை தடவலாம் என்று இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமே சொல்லி தந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, நீங்க என்ன காரணம், எதுக்காக நீங்க யூசுஃபை எங்களோட விட மாட்டீங்க, நாங்க கூட்டிட்டு போய் விளையாட்டு காட்டுவோமா இல்லையா, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா என்று கேட்ட போதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமே சொன்னாங்க, நீங்க கூட்டிட்டு போயிட்டு கவனம் இல்லாம வச்சீங்கன்னா ஓனா சாப்பிட்டு போட்டுனா என்ன செய்யறது, யாரே சொல்லி கொடுத்தாங்க. நீங்க கூட்டிட்டு போய் கவனம் இல்லாம வச்சு ஓனா சாப்பிட்டுருச்சேன்னு வந்து சொன்னா நான் என்ன பண்ணுவேன், அதைத்தான் பயப்படுறேன். கால இன்னீல யஹ்ஸுனி அன் தذهبوا به وأخاف أن يأكله الذئب சொல்லி கொடுத்தாங்க. உடனே அதையே பிடிச்சிட்டாங்க. நல்ல அழகான யோசனை சொல்லியிருக்காரு. உடனே அந்த சட்டையை எடுத்து அந்த சட்டையில ஒரு ஓனாயை அடிச்சு அந்த ரத்தத்தை தாட்டி கொண்டு போறோம். வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிபம். நீங்க சொன்ன மாதிரியே ஆயிப்போச்சு. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பொருள்கள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு நீ பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லிட்டு நாங்க விளையாட போனோம். வந்து பார்த்தா ஓனா அடிச்சு போடுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே வந்தாங்க. அப்ப அந்த தகப்பனுடைய நிலை எப்படி இருக்கும்? ஃபஸபுருன் ஜமீல், நான் பொறுத்துக் கொள்கிறேன், நான் அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்கிறேன் சொன்னான். இப்ப உள்ள போட்ட மாத்திரத்துல அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு உத்தரவிட்டான், ஜிப்ரீலே போங்க அந்த கிணத்துக்குள்ள போய் விழுகிறதுக்குள்ளாக பிடிங்கன்னு சொல்லி. ரொம்ப எனக்கு கஷ்டமாயி போச்சு. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் நான் வாழ்க்கையில 4 தடவை பட்டிருக்கேன். ரொம்ப துரிதமா போக வேண்டியதா இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்டா நான் கீழே இறங்க வேண்டியதா இருந்துச்சு. போய் பிடிச்சிட்டான். பிடிச்சு உள்ள ஒரு ஓரமாக அமர வைத்து ஒரு மாடம் இருந்தது அந்த கிணற்றிலே. கிணற்று தண்ணீர் உப்பு கரித்தது, ஆனால் அது இனிப்பு தண்ணீராக மாறியது. அங்கே உள்ள ஒரு மாடத்துல உட்கார வச்சாங்க. அந்த மாடத்துல உட்கார வச்சனே அல்லாஹ் சொன்னா, ஜிப்ரீலே கழுத்துல தொங்குது பாருங்க தாவீஸ். அந்த தாவீஸ் வேற ஒன்றும் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட போகிற போது சட்டையெல்லாம் கலட்டினார்கள். அப்பொழுது சூனத்தின் ஆடையை ஜிப்ரீல் கொண்டு வந்தார். அந்த ஆடை அணிந்துதான் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டது. அந்த ஆடையை நெருப்பு தீண்டார். அந்த ஆடையை எவ்வளவு வேண்டுமானாலும் சுருட்டலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் விரிக்கலாம். விரித்தால் விரிந்து கொள்ளும், சுருட்டினால் சுருண்டு கொள்ளும். எப்படிப்பட்ட ஒரு ஆடை, சுவனத்த ஆடை அல்லவா. அதை எவருடைய டிஸ்டியும் பட்டு விடக்கூடாது என்பதற்காக கழுத்திலே போட்டு விட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ஹாக்குக்கு போட்டார். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போட்டார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் யூசுஃபின் கழுத்திலே போட்டிருந்தார்கள். உடனே ஜிப்ரீல் அதை கலட்டி அந்த ஆடையை உடுத்தி அவர்களை பாதுகாத்து விட்டார்கள். வழிபோக்கர்கள் வருகிறார்கள். உள்ளே வாளியை விட்டால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலே வருகிறார். மேலே வந்த மாத்திரத்தில் சகோதரர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஆதா குலாம், எங்க அடிமைதான் ஓடி போயிட்டாரு, காசு கொடுங்க, கொடுத்துறோம். உடனே இருந்தது 10 நபர்கள். அந்த 10 நபர்களே பின்யாமீனை விட்டுவிட வேண்டும். காரணம், உடன் பிறந்த சகோதரர், அவர் இதற்கு ஒத்துவரவில்லை. இந்த 10 நபர்களும் ஆளுக்கு 2 திர்ஹம் கிடைச்சா போதுமாகலாம். வகானோ ஃபீஹி மின ஸாஹிதீன், காசெல்லாம் பெருசா எதிர்பார்க்கல. எல்லாம் சொல்றான், நம்மளை விட்டு தொலைஞ்சு போனா போதும் நினைச்சாங்க. எல்லாம் சொல்றான். அதனால கிடைச்ச வரைக்கும் ஆளுக்கு 2 திர்ஹம் கிடைச்சா போதுட்டு 20 திர்ஹத்தை வாங்கி கொண்டு விட்டு விட்டார்கள். நீண்ட நெடிய நிகழ்ச்சி, 10 மணி நேரம் சொல்ல வேண்டும். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது அந்த பிரயாண குழு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு மிஸ்ருக்கு போகிறார்கள். அப்படி போகின்ற நேரத்திலே அந்த குழுவிலே ஒருவர் இருக்கிறார். அவர் கொஞ்சம் வேதம் அறிந்தவராக இருக்கிறார். அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேச்சு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். சொன்னார், நீங்கள் அடிமையாக தெரியவில்லையே, நீங்கள் ஒரு பெரிய ஹாந்தானின் பிள்ளையாக தெரிகிறீரே,
உங்களது முகத்திலே நுபுவத்தினுடைய வெளிச்சம் தெரிகிறது என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தார். நீங்கள் யார்? உங்களது தந்தை யார்? உங்களது தந்தையின் பெயர் என்ன? எல்லாம் கேட்டார். எதற்குமே பதில் இல்லை. உடனே அவர் சொன்னார், நாங்கள் மிஸ்ருக்கு உன்னை கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறோம் தெரியுமா? நடிக்க என்ன செய்ய போகிறீர்கள்? அற்ப விலைக்கு உங்களை விற்க போறேன். உங்களை அடிமையாக அவர்கள் ஆக்கிடுவார்கள். என்ன சொல்றீங்க? உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அடிமையாக இருப்பதை பார்ப்பதற்கு என் ரப்பு விரும்பினால் அதையே நானும் விரும்புகிறேன். நான் அடிமையாக இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் என் ரப்புக்கு விருப்பம் சொன்னா, எப்ப என் தந்தையை மட்டும் விலக்கி வைக்கிறது ரப்புக்கு விருப்பமோ விலக்கி வச்சுட்டான். எப்ப என் ரப்புக்கு கிணத்துல போடுறது விருப்பமோ போட வச்சுட்டான். எப்பொழுது சுவனத்தின் ஆடையை உடுத்து வைக்கணுமோ உடுத்த வச்சுட்டான். பிறகு எப்பொழுது உங்கள் கைவசம் ஒப்படைக்க வைக்கணுமோ ஒப்படைச்சுட்டான். இப்ப நீங்க கொண்டு போய் விற்கிறதா சொல்றீங்க, அதுதான் என் ரப்புக்கு விருப்பம்னா என்னை விற்கட்டும், நான் அடிமையாகவே இருக்க விரும்புறேன். அல்லாஹ் சொன்னான், உன்னை நான் அடிமையாக வைத்திருப்பதை நீ விரும்பும் போது உன்னை அரசனாகவும் ஆக்கி உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லினான். அவர்களை மிஸ்ருக்கு மன்னனாக ஆக்கி அழகு பார்த்தான். இந்த நிலை நம்மிடத்தில் வர வேண்டும். நீ என்ன நினைத்தாயோ அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்கிற போது அல்லாஹ் நம்மை உச்சத்திலே கொண்டு போய் வைப்பான். எதை கொடுத்தாலும் எதை தந்தாலும் எதை ரப்பு நமக்கு செய்தாலும் அதை ஏற்காத நேரத்திலே அல்லாஹ் இன்னும் கேவலத்திலே கொண்டு போய் விட்டு விடுவான். இன்னும் நிறைய இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்திலே வெளிப்படுத்துவேன். வல்ல ரஹ்மான் புரிந்தவள் செய்யும் பாக்கியத்தை